உலகத்தில் நடக்கக்கூடிய பல செய்திகளை பார்ப்பதற்கு தான் தமிழ் விதை அப்படிங்கிற நம்ம சேனல் இருக்குது. இந்த சேனலில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் அது அப்படியே டெவலப் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய செய்தி நாளைக்கு அதுலேருந்து அடுத்த அப்டேட், அது கொஞ்சம் அடுத்த அப்டேட் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்குது. ஸோ ஒரு நாள் கூட தமிழ் விதை, நான் வீடியோ போடாத அன்னைக்கு மன்னிச்சிருங்க, வீடியோ போட்ட அன்னைக்கு தமிழ் விதையில் வரக்கூடிய வீடியோவை பார்த்துருங்க. ஏன்னா அதுக்கான கண்டினியூட்டி அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தமிழ் விதையில் ரொம்ப முக்கியமான செய்தியாக வெளிவந்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, இஸ்ரேல் காசாவை ஒக்குப்பை பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அந்த தகவல். நேற்றுலேருந்தே தமிழ் விதையில் நம்ம அதை பார்த்தோம். முந்தானத்து வீடியோவில் அதுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுத்துருந்தோம். இன்றைக்கி மறுபடியும் அதற்கான அப்டேட் வந்திருக்கு. இஸ்ரேல் அவங்களுடைய ஆசையை சொல்கிறாங்க, காசாவை முழுவதுமாக அவங்க ஒக்குப்பை பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி ஒக்குப்பை பண்ண பிறகு ஹமாஸை வளர விடாமல் தடுப்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய சுரங்கப்பாதைகள் எல்லாமே அழிக்கப்படும் அப்படின்னும், எய்டு ட்ரக் அப்படிங்கிறதுக்கான அனுமதி கொடுக்கப்படும் அப்படிங்கிற தகவலையும் நெத்தன்யாகு அவர்கள் குறிப்பிடுகிறார். கிட்டத்தட்ட 6600 எய்டு ட்ரக்கினுடைய என்ட்ரியை தடுத்து வச்சுருக்காங்க இஸ்ரேல். அங்கே மனிதர்கள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், குழந்தைகள் உயிரிழந்து கொண்டிருக்கின்றன. சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், ஊட்டச்சத்து இல்லாமல், மாதக்கணக்கெலாம் இல்லை, வாரக்கணக்கெலாம் இல்லை, தினங்கள் தான், வெறும் ஒரு சில தினங்கள் மட்டும்தான் இருக்குது அந்த குழந்தைகள் உயிரிழப்பதற்கு அப்படிங்கிற ஒரு தகவலை, ஷாக்கிங்கான ட்ரூத்தை ஐநா சபை கூறியிருக்கிறார்கள். இதெல்லாம் தாண்டி இஸ்ரேலை கண்டிக்கக்கூடிய நாடுகள் பலதும் வந்து விட்டன. ஆனால் இஸ்ரேல் இந்த முடிவிலிருந்து பின்வாங்கினார்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. இதே மாதிரி பல அப்டேட்ஸை பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சில நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்கல்ல, யாராவது ஒரு நாடாவது நினைக்க வாய்ப்புகள் இருக்குல்ல. அப்படி ஜெர்மனி என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்ரேலுக்கு நிறைய ஆயுதங்களை நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம், இந்த ஆயுதங்கள் வழியாக நமக்கு வருமானம் வருது, மேற்குலக நாடுகளுடன் ஒரு நட்பு இருக்குது அப்படின்னாலும் அந்த ஆயுதங்களை வைத்து காசா மக்கள் அப்படிங்கிறவங்க கொல்லப்படுகிறார்கள். தேவையில்லாத நிறைய மனித உயிரிழப்புக்கு நாமும் காரணமாக இருக்கோம். ஸோ இந்த ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஆலோசனையில் இருப்பதாக சொன்னார்கள். இதை சொல்லி அவங்களுடைய பாராளுமன்றத்தில் முக்கியமான மீட்டிங் எல்லாமே நடைபெறுகிறது. அங்கே இருக்கக்கூடிய எம்பிஸ் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அந்த முடிவு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பல நபர்களுக்கும் சரியானது தான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. வேறு எதுவுமே இல்லை, இஸ்ரேலுக்கு இனிமேல் ஆயுதங்களை வழங்கக்கூடாது அப்படிங்கிறது தான். டெட்லி வெப்பன்ஸ் அப்படிங்கிறது இனிமேல் இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடாது, அதுவும் ஜெர்மனி வழியாக கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு காய் நகர்த்தல், இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு ப்ரெஷர் இது சொல்லலாம். இதே மாதிரி ஒவ்வொரு நாடும் முடிவு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, ஏன்னா அவங்க கொல்லப்படுவது சாதாரண மக்கள். ஹமாஸ் கூட அவங்க சண்டைக்கு போனாங்க அப்படிங்கிறத விட இப்போ கொல்லப்பட்டு கொண்டு இருப்பது சாதாரண மக்கள் தான், அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் தான். அவங்கள தான் டார்கெட் பண்ணி அழிக்கிறாங்க. அங்கே ஒரு இனப்படுகொலை நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி ஐநா சபை, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அங்கே அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஐசிஜே எல்லாரும் சொல்லிட்டாங்க. அப்படி எல்லாரும் சொன்ன பிறகும் கூட இஸ்ரேல் அதுலேருந்து ஒரு அடி கூட பின்வாங்காமல் இருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிலைமையில் இப்போ ஜெர்மனி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தடை காரணமாக இஸ்ரேலுக்கு ஒரு ப்ரெஷர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இஸ்ரேலினுடைய சண்டையை முடிவுக்கு கொண்டு வர வேணுமா, இல்லை டாரிஃப் அப்படிங்கிற ஒரு யுத்தத்தை கொண்டு வந்து ஒட்டுமொத்த உலக நாடுகளுடைய பார்வையை டைவெர்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், ட்ரம்ப் அவர்கள் செய்வது டைவர்ஷன் தான். என்டையர் வேர்ல்டை எக்கானமி பேஸ்டாக அவர் என்ன செஞ்சிட்ருக்காரு, ஒரு பாயிலிங் பாயிண்ட்லேயே வச்சுட்டே இருக்கார். கொதிப்பு நிலை, எல்லா நாடுகளுக்குமே பல விதமான பிரச்சனைகள். பல நாடுகளில் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது டவுனுக்கு போயிட்டே இருக்குது. நிறைய பேர் அவங்களுடைய முதலீடுகளை காணவில்லை அப்படிங்கிற டென்ஷன்லேயே இருக்காங்க. ஏகப்பட்ட எக்ஸ்போர்ட்டர்ஸ், ஏற்றுமதியாளர்கள் வயிற்றில் நெருப்பை கட்டி அவங்களுடைய ப்ராடக்டை எங்கேயாவது வச்சுருக்காங்க. நிறைய நாடுகளில் சார்ந்தவங்க, 90க்கும் அதிகமான நாடுகளுக்கு எதிராக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் டாரிஃப் பிளான் அப்படிங்கிறத எக்ஸிக்யூட் பண்ணதுனால ஏகப்பட்ட பொருளாதார சுணுக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய ஜாப் லாஸ், ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ். இதுக்கு நடுவில் ஆர்மேனியா அசர்பைஜான் பிரச்சனையை நான் தான் முடிவுக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி ஒத்த காலுடன் நின்றுட்டுருக்காரு டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். சார், கையெழுத்து, நான் அடுத்த பிரசிடெண்ட் ஆன அடுத்த ஒரு கையெழுத்தில் ரஷ்யா உக்ரைன் போரை நிப்பாட்டி விடுவேன் அப்படின்னு சொன்ன டொனால்டு ட்ரம்ப்பை காணவில்லை. எங்கே தேடினாலும் அந்த மனுஷனை காணலை. இப்போ யார் இருக்காங்க? யுக்ரைனுக்கு ஆதரவாக நான் இருக்கிறேன், உக்ரைனுக்கு ஆதரவாக நான் இருப்பேன், உக்ரைனுக்கு எதிராக யார் இருந்தாலும் அவங்களுக்கு எதிராக நான் போர் தொடுப்பேன், டாரிஃபை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான் இருக்கார். 3.5 வருடங்களாக நடக்கக்கூடிய யுத்தத்தை இதுவரையிலும் பார்க்காத மாதிரி போன வாரம் தான் நான் யுத்தத்தை பார்த்தேன் பாருங்கள், உக்ரைனுக்கு எதிராக இந்தியா பெரிய அளவில் அவங்களுடைய காய் நகரத்தில் செஞ்சிட்ருக்காங்க, எனவே 50% டாரிஃப் அப்படின்னு சொல்லி தூக்கத்திலேருந்து எழுந்து வந்த கும்பகர்ணை மாதிரி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்வது இன்றைக்கி பல நாடுகளிலும் பெரும் பிரச்சனைகளை, பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது.
வேற ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி அமெரிக்காவினுடைய முக்கிய கட்சியினுடைய ஒரு எம்பி சொல்கிறார், இது பேக்ஃபயர் ஆகும். 1929 மாதிரி அமெரிக்கா பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும். அமெரிக்காவினுடைய வீழ்ச்சி அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பணக்காரர்களுடைய வீழ்ச்சியாக இருக்கும். ஒருவேளை டாலர் காணாமல் போகலாம், கொஞ்சம் சூதானமாக இந்த கேமை விளையாடு ட்ரம்ப் அவர்களே அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இந்தியாவுக்கு எதிராக நீ ஏதாவது ஒரு காய் நகர்த்தல் செஞ்சினா அது உன்னை பொசுக்கிவிடும் அப்படிங்கிறத இன்டைரக்டாக டைரக்டாக நிறைய பேர் ட்ரம்ப் அவர்களிடம் சொல்லிவிட்டார்கள். ஆனால் அதெல்லாம் கேட்கக்கூடிய மனநிலைமையில் ட்ரம்ப் இருக்காரான்னு கேட்டால் இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ், அவங்களுடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை இந்தியாவுக்குள்ளே அனுப்பணும், அதில் லாபம் பார்க்கணும், இல்லாட்டி ரஷ்யாட்டிருந்து அவங்க இறக்குமதி செய்யக்கூடிய ஆயிலினுடைய என்டையர் டேட்டா அவங்களுக்கு கிடைக்கணும். இதில் எது நடந்தாலும் ட்ரம்ப் ஹாப்பி என்னாச்சு. ஆனால் இது எதுவுமே நடக்க விடாமல் நாங்கள் தடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க இந்திய அரசாங்கம். காசா முழுவதுமாக இஸ்ரேல் கையகப்படுத்தி விட்டார்கள் என்றால் அங்கே என்ன நடக்கும் தெரியுமா? அங்கே இருக்கக்கூடிய சிவிலியன்ஸை ஹாஸ்டேஜஸாக பயன்படுத்துவாங்க இஸ்ரேல். அங்கே இருக்கக்கூடிய சிவிலியன்ஸ்னால் காசா மக்கள். ஹமாஸுக்கு ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகும். மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் உடனடியாக ஹமாஸு கைது செய்து வைத்திருக்கக்கூடிய ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஹாஸ்டேஜஸை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த யுத்தம் அவ்வளோதான், ஸோ சிம்பிள். இதை போட்டு ஏன் இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கேட்குறாங்க. என்னங்க சொல்கிறீங்க? ஹமாஸ் அத்தனை ஹாஸ்டேஜஸையும் விட்டுட்டாங்கன்னா இஸ்ரேல் விட்டுருவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதன் பிறகு காசா பக்கமே இஸ்ரேல் தலை வச்சு படுக்க மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதன் பிறகு காசா ஆக்குபைடு பகுதியை மீண்டும் இஸ்ரேல் விட்டு விடுவார்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? மேற்கு கரையை இஸ்ரேல் எதுவுமே செய்யாமல் மேற்கரையிலிருந்து கைது செய்யப்பட்ட பாலஸ்தீனியர்கள் எல்லாரும் விடுதலை செய்யப்படுவார்கள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் நம்ம நினச்சோன்னா நம்மளை விட பெரிய முட்டாள் வேறு யாருமே கிடையாது. என்னதான் ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் பண்ணாலும் என்னுடைய எய்ம் இதுவே கிடையாது. ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் பண்ணுறது இந்த யுத்தத்தினுடைய எய்ம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னவர் தான் நெதன்யாகு அவர்கள். என்னுடைய எய்ம் வேறு. காசாவை முழுவதுமாக ஆக்குபை பண்ணி அங்கே முழுவதுமாக இஸ்ரேலினுடைய இராணுவத்தை நிறுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எய்ம்னு சொன்னவர் தான் இதே நெதன்யாகு அவர்கள். கிட்டத்தட்ட 2 லட்சம் ரிசர்வ் படை வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க, கணக்கு போடுறாங்க. 2 லட்சம் ரிசர்வ் படை இருந்தால் மட்டும்தான் காசாவை நம்ம ஆக்குபை பண்ணி அங்கே ஒரு ஸ்டேபிளான கவர்மெண்ட்டை அங்கே கொண்டு வந்து அங்கே மக்களை ஆட்சி செய்ய முடியும். ரீஒர்க் பண்ணணும், காசாவை ரீபில்டு பண்ணணும், அங்கே இருக்கக்கூடிய எய்டற்றக்கு அனுமதிக்க வேண்டும். இது எல்லாத்துக்கும் 2 லட்சம் ரிசர்வ் படை தேவை அப்படின்னு சொல்கிற கணக்குகள்லாம் போட்டு முடிச்சிட்டாங்க. அப்போ இந்த கணக்குகள்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டால், எஸ், தே ஆர் வெல் ட்ரைன்டு, தே ஆர் வெல் பிளான்டு. காசாவை ஆக்குபை பண்ணுற பிளானில் கம்ப்ளீட்டாக இறங்கியிருக்காங்க இஸ்ரேல். டேஞ்சரஸ் எஸ்கலேஷன் அப்படின்னு சொல்லி பல உலக நாடுகளால் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் காசாவை இஸ்ரேல் ஆக்குபை பண்ணுறது. ஆனால் என்ன, இந்த நேரம் யார் பேசணும் தெரியுமா? அரபுலக நாடுகள். அரபுலக நாடுகள் அப்படின்னு சொல்கிறத விட இஸ்லாம் நாடுகள் பேச வேண்டும். அமைதியாக இருக்காங்க. இஸ்ரேல் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போட்டும்பா, பாவம்பா இஸ்ரேல், அவங்களுடைய பாதுகாப்புக்காக அவங்களுடைய இருப்புக்காக அவங்க ஏதாவது செஞ்சுட்டு போட்டும் அப்படிங்கிற மனநிலைமையில் இருக்கக்கூடிய நாடுகளாக மாறிவிட்டன அரபுலக நாடுகள். 3 நாட்களுக்கு முன்னாடி ஒரு செய்தியை வாசித்தேங்க. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அரபுலக நாடுகள் எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அந்த மெசேஜில் இஸ்ரேல் கூட நல்லுறவை நீங்கள் மேம்படுத்த வேண்டும், இஸ்ரேலுக்கு எதிராக நீங்கள் காய் நகர்த்தல் செய்யக்கூடாது, ஆப்ரஹாம் அக்கோர்ட்ஸில் எல்லாரும் சேர்ந்து நார்மலைசேஷன் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை எல்லா அரபுலக நாடுகளுக்கும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கொடுத்ததாக கேள்விப்பட்டேன். இப்போ தான் அதுக்கான உண்மை நிலவரம் நமக்கு புரியுது. உண்மையிலே இந்த மனுஷன் என்ன தெரியுமா செஞ்சுருக்காரு? ட்ரம்ப் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு இஸ்ரேல் காசாவை ஆக்குபை பண்ண போகிறாங்கன்னு. அப்போது அந்த நேரத்தில் அரபுலக நாடுகள் யாரும் பிரச்சனைக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுனால இப்போவே ஒரு 3 நாட்களுக்கு முன்னாடி இருந்தே ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சிருக்கார். இதற்கு நடுவில் பாகிஸ்தான் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள். வாவ், அமெரிக்கா எங்களுக்கு ஆதரவாக நிறைய முடிவுகளை எடுத்திருப்பதாக சொல்கிறார்கள். அவ்வளோதான், உங்களுக்கு ஆதரவாக ஒன்றும் அங்கே நடக்காது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இந்த நேரத்தில் கூட பாகிஸ்தானுடைய மனசு எப்படி தெரியுமா இருக்குது? அது எப்படி இந்தியா மட்டும் சந்தோஷமாக இருக்கலாம்? அவன் செத்துட்ருக்கான், அதை பற்றி அவனுக்கு கவலையே இல்லை. இந்தியா வாழ்ந்துட்டுருக்கான், இந்தியா சிரிச்சிட்ருக்கான், அது அவனுக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க கேட்குறாங்க, இந்த நேரம் இன்டர்நேஷ்னல் சமுதாயமும் அமெரிக்காவும் எங்கள் கூட இருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிரச்சனையை இப்போது முடித்து வைத்தால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தி பாகிஸ்தான்லேருந்து வெளியே வந்திருக்கு. அடே பாகிஸ்தான், என்னையா இது? உன்னுடைய மனசு மட்டும் ஏயா இப்படி இருக்குது? உன்னுடைய மக்கள் அங்கே செத்துட்ருக்காங்க. உங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் இம்ரான்கான் அவர்களை கொத்துயிருமா கொலையுருமா நீங்கள் சிறைச்சாலையில் போட்டு அவரை வன்புணர்வு செய்வதாக செய்திகள் வெளியாகிறது. நீங்கள் ஆடு மாடு கோழி அந்த பக்கமாக இருக்கக்கூடிய குதிரை இதெல்லாம் விட்டு வைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். இம்ரான்கான் அவர்கள் என்னையா செஞ்சார்? அவரை போட்டு இந்த சித்திரவதை பண்ணிகிட்ருக்கீங்களே. இதுக்கு நடுவில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிரச்சனை இப்போ தான் அமெரிக்கா அப்படியே உலக நாடுகளுக்கு மத்தியில் எடுத்துரைத்து அதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் கேட்டதாக ஒரு செய்தி படித்தேன் பார்த்தீங்களா? வந்துச்சு விருன்னு ஒரு கோபம். பட் என்ன செய்ய,
பாவம் பைத்தியங்கள் அப்படி ஏதாவது உளறிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட வேண்டிதான். ஃப்ரான்ஸ் இப்போ கொஞ்சம் அலர்ட் ஆகியிருக்காங்க. ஏன்னா இதுவரையிலும் இல்லாத அளவுக்கான ஒரு காட்டுத்தீ அந்த நாட்டு பக்கம் வந்து கொண்டு இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இன்றைக்கி துருக்கியிலும் அதிபயங்கரமான காட்டுத்தீ இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த செய்தி எல்லாத்தையுமே நம்ம காலையிலேயே நம்முடைய குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ வாட்ஸ்அப் குரூப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எய்தர் கிட்ஸ் பெஸ்டி ப்ராடக்ட்டை விற்பதாக இருக்கட்டும், ஓப்பனாக சொல்லிடுறேனே, கிட்ஸ் பெஸ்டிக்கான விளம்பரமும் அதுக்குள்ளே வருது. அதே நேரத்தில் நிறைய நியூஸ், நம்ம போடக்கூடிய வீடியோவினுடைய யூஆர்எல்ஸ் இதுவும் அதுக்குள்ளே வந்துடும். ஸோ வேணுங்கிறவங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் லிங்க் கீழே இருக்குது, அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜப்பானுடைய ப்ரீமியரை பொறுத்த வரைக்கும் அப்பர் ஹவுஸில் மறுபடியும் ஃபெயில் ஆகிட்டாங்க. அப்பர் ஹவுஸில் ஃபெயில் ஆனதுனால மறுபடியும் அவர் ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குரல் எழுந்திருந்தது. அதற்கு அவர் சொல்கிறார், அதெல்லாம் முடியாது, என்னை நானே நினைத்தாலும் இந்த பதவியை விட்டு ராஜினாமா நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல நின்றுட்டு இருக்காரு. ஜப்பான்லேயும் அரசியல் மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில், யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் அவசர மீட்டிங்கில் ஈடுபட போவதாகவும், காசாவை ஒக்குப்பை பண்ணக்கூடிய இஸ்ரேலினுடைய பிளான் பற்றி தான் அந்த டிஸ்கஷன் இருக்க போவதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அடுத்ததாக பிலிப்பைன்ஸ். தைவான் கூட நாங்கள் இருப்போம்ப்பா, தைவானுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்கள் அங்கே வந்து வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லி பிலிப்பைன்ஸ் சொல்லிட்டாங்க. அது எப்படி பிலிப்பைன்ஸ் எங்களுக்கு எதிராக நீ கருத்தை பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ சீனாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையே ஒரு பெரிய தகராறு ஓடிட்டுருக்கான். நேற்று தானப்பா இந்தியாவுக்கும் பிலிப்பைன்ஸுக்கும் இடையே ஒரு நல்லுணர்வு வந்துட்டுருக்கு, நல்ல ஒரு புரிதல் வந்துட்டுருக்கு அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி பார்த்தா பிலிப்பைன்ஸுக்கும் சீனாவுக்கும் முட்டிகிட்ருக்கு. எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்னாலும் இப்போ நம்முடைய காமன் எதிரியாக அமெரிக்கா திரும்பி இருக்கிறதுனால உலக அரசியலை கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்தால் நமக்கு ரொம்பவே நல்லது. ஸோ நிறைய செய்திகள், நிறைய அப்டேட்ஸ் அப்படிங்கிறத நான் இங்கே பகிர்ந்திருக்கிறேன். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.